இதுவரைக்கும் உங்க குடும்பத்தில மகாலட்சுமி பூஜை யாரும் பண்ணல அப்படின்னா கூட, நம்ம கூட இந்த பூஜைய வந்து எடுத்து பண்ணலாம். இந்த வரமகாலட்சுமி பூஜைய செய்யறதுக்கு ரொம்ப பெருசா செலவாகும் அப்படின்னு தயக்கமே வேணாம். வீட்ல இருக்க நம்மளோட மகாலட்சுமி படம் இருந்தாலே போதும். இந்த மகாலட்சுமி படத்த வச்சு வீட்ல ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி படம், 2 குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு இல்ல அப்படின்னாலும், மண் குத்து விளக்கு இருந்தா கூட போதும். அந்த மண் குத்து விளக்கு ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். ஒரு விளக்கு வந்து ரூ. 50 லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். அது கூட வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அது கூடவே காமாட்சி அம்மன் விளக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம எல்லாரோட வீட்லேயுமே இருக்கும். அது இல்லைனாலுமே ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்தாலே போதும். இந்த பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான பொருள் இது 3 தான். அதுக்கு மேலே வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் சுப நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இந்த பூஜைக்கும் நம்ம வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு இந்த பூஜையை வந்து விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டாலே அம்மனோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாலட்சுமி திருவுருவ படத்தை எடுத்துட்டு சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம அதை மணப்பலகையிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு சுத்தமான துணியில் வந்து நம்ம வச்சுக்கணும். பொதுவாக தாயார் சுமங்கலி அப்படிங்கிறனால நம்ம மஞ்சள் கயிறில் வந்து கிழங்கு மஞ்சள் கட்டி நம்ம கட்டுறது ரொம்ப விசேஷம். அதனால் நம்ம அதையுமே கட்டி விடலாம். அது கூடவே ஏதாவது தங்க செயின் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு வந்து போட்டு விடலாம். அதுக்கப்புறம் இந்த பூஜையை எந்த ஒரு தடை இல்லாமல் நல்லா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு தான் நம்ம பூஜையவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அது குங்குமம், அருகம்புல், பூவெல்லாம் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே குலதெய்வ சொம்பு அப்படின்னு தண்ணி நிறைய நிரப்பி வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். விநாயகரோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கோமதி சக்கரம், மஞ்சள், ஏலக்காய், குன்றின்மணி இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்து வச்சுக்கலாம். அந்த காமாட்சி அம்மன் விளக்குமே ஒரு தட்டத்தில் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே தான் அந்த விளக்க வைக்கணும். அது இல்லை அப்படின்னா அகல் விளக்கில் எண்ணெய் போட்டு திரி போட்டு நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். அது கூடவே அன்னபூர்ணி சிலை இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தான் அன்னபூர்ணி சிலையுமே வந்து ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே தான் நம்ம சிலையை வைக்கணும். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக நான் 108 காயின் வந்து சேர்த்து வச்சுருப்பேன். இது வந்து குபேர பூஜைக்கு வந்து செய்வாங்க. லட்சுமி குபேர பூஜை செய்யும் போது இந்த காயின் எடுத்து வச்சு அர்ச்சனை செய்வாங்க. இதுவுமே இருந்துச்சு அப்படின்னா சாமிகிட்ட எடுத்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதையுமே ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் எல்லா பூஜைக்கும் தேவைப்படுற மாதிரி 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம் இதை எடுத்து வச்சாதான் பூஜையே வந்து முழுமையடையும். வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் நம்ம எப்பயுமே ஒரு ஒரு பூஜைக்கு வாங்கக்கூடியதான். அது கூட ஒரு 4 விளையல், மஞ்சள் கயிறு, பூசு மஞ்சள் இதை எடுத்து வச்சு நம்ம சாமிக்கு முன்னாடி உட்காந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அடுத்ததாக எப்போவுமே நம்ம பூஜை பண்ணும்போது சாமிக்கு தண்ணி வைப்போம் இல்லையா, அதில் வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு பச்சை கற்பூரம் வச்சோம்னா அது ரொம்ப வந்து வாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக சுவாமிக்கு பிரசாதமாக நம்ம நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும் இல்லையா, அதுக்கு சிம்பிளாக சக்கரை பொங்கல், பருப்பு பாயாசம் வந்து மகாலட்சுமி தாய் ரொம்ப பிடிக்கும். இது 2ல் ஏதாவது ஒன்றாவது நம்ம ஸ்வீட் செஞ்சு வச்சு நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாம். அப்படியும் செய்ய முடியல அப்படின்னா காய்ச்சின பால், கற்கண்டு சாதம் இந்த மாதிரி வச்சு நம்ம செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சு கூட நம்ம பிரசாதமாக வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குத்து விளக்கு வைக்கும் போது வெறும் தரையில் வைக்காமல் அதுக்கு அடியில் ஏதாவது ஒரு பிளேட்டோ அந்த மாதிரி கிண்ணம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டு விளக்கேற்றிக்கலாம். பொதுவாக எல்லா பூஜை சாமானுக்குமே வந்து பித்தளை தட்டு அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வைப்போம் விளக்கு எல்லாத்துக்குமே. அது இல்லை அப்படின்னா புதுசாக சாமிக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் பிளேட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது மட்டும் செஞ்சாலே போதும், வரலட்சுமியோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு மேலே நம்மளோட விருப்பம்தான், நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது வேணாலும் வச்சு நம்ம சாமிக்கு படைக்கலாம். அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பழங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். தேங்காய், வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், சாத்துக்குடி இந்த மாதிரி நம்மளால் எந்த பழம் வாங்க முடியுமோ அது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். குறிப்பாக மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிச்சது மரநெல்லிக்காயும் மாதுளம்பழமும் சொல்லுவாங்க. அதனால் அது இருந்தாலே போதும், அதை வச்சு பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் 108 போற்றி சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யணும். அது வந்து குங்குமத்தாலேயே அர்ச்சனை பண்ணலாம், இல்லை பூவால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்புறம் 108 காயின் இருந்துச்சு அப்படின்னா அது வச்சு கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். இது கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து படிப்பாங்க. அது முடியல அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயை போற்றின்னு கூட 108 டைம் நம்ம சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கலாம்.
இப்ப குங்குமத்தால அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா, அந்த குங்குமத்த வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த குங்குமம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில போம்போது கூட அத நம்ம யூஸ் பண்ணிட்டு போலாம். அதுக்கப்புறம் 108 காயினாலயும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். பூவாலயும் அர்ச்சனை பண்ணிக்கலாம். சோஸ்திரம் சொல்லி தான் பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச மந்திரத்த 108 டைம் மகாலட்சுமி தாய போற்றிங்கிறத சொல்லி கூட நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாய ரொம்ப பிடிச்சது தாமரை பூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மல்லிகைப்பூ ரொம்ப வாசமா இருக்கும் இல்லையா? அந்த மல்லிகைப்பூ இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். பூஜைக்கு முன்னாடி நாளே வாங்குனா தான் கொஞ்சமாவது விலை கம்மியா இருக்கும். அடுத்த நாள் பூஜை அன்னைக்கு அந்த அன்னைக்கு வாங்கும்போது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதனால எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். மல்லிகைப்பூ அப்படிலாம் தாமரைப்பூ அது மாரி வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்புறம் எதுவுமே இல்லைன்னா சாமந்தி பூ, ரோஸ் இந்த மாரி வச்சு பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். இந்த வரமகாலட்சுமி பூஜையை செய்யறதுக்கான முறை அவ்வளோதான். இதை பயன்படுத்தி நீங்கள் சிம்பிளா, எளிமையான முறையில வீட்ல நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எப்பயும் போல வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, 4 வளையல். இத மட்டும் வச்சு குடுத்தாலே போதும். இந்த பூஜை வந்து முழுமை அடைஞ்சிரும். அதே மாரி தாம்பூலம் கொடுக்கறது வந்து ஒரு 3 பேருக்காவது நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துல இல்ல அப்படின்னாலும், கோயிலுக்காவது போய் ஒரு 3 பேருக்கு தாம்பூலம் குடுத்தோம் அப்படின்னா, இந்த பூஜையோட முழு பலன் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பூஜை செய்யறதுக்கு பெருசா எதுவுமே செலவாயிருக்காது. வந்து கடைக்கு போய் நம்ம வாங்கக்கூடிய பொருள்னா பார்த்தீங்கன்னா, 2 வெத்தல, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், கொஞ்சம் பூஜைக்கு தேவையான பழங்கள். அவ்வளோதான் நம்ம வாங்க வேண்டியது. மீதி எல்லாமே நம்ம வீட்லயே இருக்கு. மகாலட்சுமி தாயார் திருவுருவப்படம் எடுத்து இந்த பூஜையை நம்ம எளிமையான முறையில செய்ய வேண்டியது மட்டும் தான் நம்ம வேலை. அப்புறம் கடைசியா வந்து சாமிக்கு தேவையான பூ, அது ஒண்ணு நம்ம கடையில வாங்குவோம். அதுக்கப்புறம் பாயாசமோ இல்ல சர்க்கரை பொங்கலோ வைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து வெல்லம், கொஞ்சம் பச்சரிசி வாங்கிட்டு வந்து நம்ம செய்வோம். அதுவும் இல்ல வைக்க முடியாது அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸு, கற்கண்டு இந்த மாரி வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். அதுவும் இல்ல அப்படின்னா, பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சின பால்ல வந்து கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கும், பழங்கள் வாங்குறதுக்கும் மட்டும் அமௌண்ட் இருந்தா போதும். ஒரு ரூ. 200 இருந்துச்சுன்னா, இந்த பூஜைய வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில மனசுக்கு நிறைவா இந்த பூஜைய வந்து வீட்லயே செஞ்சு முடிச்சிடலாம். அதனால இந்த வரமகாலட்சுமி பூஜையை மிஸ் பண்ணாம கண்டிப்பா வீட்ல இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள அந்த வருஷத்துல தொழில் முன்னேற்றம் வந்து கண்டிப்பா இருக்கும். மட்டும் இல்லாம இந்த வரமகாலட்சுமி பூஜையை செய்யறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும், அப்புறம் கல்வி, இந்த மாதிரி தொழில் எல்லாத்துலேயுமே பிரச்சனையாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பூஜை செஞ்சுட்டு வர்றதுனால மகாலட்சுமியோட அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து செஞ்சிட்டே இருக்கிறவங்களுக்கு இதோட பலன் வந்து தெரியும். அதுக்கப்புறம் இந்த வரமகாலட்சுமி பூஜை வந்து யார் வேணாலும் செய்யலாம். சுமங்கலி பெண்கள், அப்புறம் திருமணம் ஆகாத இருக்க பெண்களுமே செய்யலாம். அப்புறம் இந்த வரமகாலட்சுமி பூஜையை செய்யறதுக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம உபவாசம் இருந்து இந்த பூஜையை வந்து செய்வாங்க. இவங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான். முடியும் அப்படின்னா ஃபுல் டே வந்து விரதம் இருந்து பூஜை செய்யலாம். எதுவுமே வந்து நம்மளோட மன திருப்திக்காக மட்டும்தான். நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் தான் கடவுள் நம்ம கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட மன திருப்திக்காக மட்டும்தான் அதை நம்ம செய்கிறோம். நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் அது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில். விரதம் இல்லை அப்படின்னாலும் நிச்சயமாக கடவுளோட அருள் வந்து கிடைக்கும். நம்ம உண்மையான பக்தியோட கடவுளை வணங்கினாவே போதும். வரமகாலட்சுமி அப்படின்னாவே அஷ்டலட்சுமியோட எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்கிறது தான் வந்து ஐதீகம். அப்புறம் சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க. பண்டிகையை பெங்களூரை ரொம்ப சூப்பராக கிராண்டாக கொண்டாடுவாங்க. அது 3 நாள் கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்போ இந்த வரமகாலட்சுமி பூஜை எல்லா இடத்துலையுமே மினிமலாக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. படம் வச்சு வழிபாடு செய்கிறாங்க, சில பேர் கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. இப்போ கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் கடவுளோட அருள் கிடைக்கும். திருவுருவப்படம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் கடவுளோட அருள் கிடைக்கும். எளிமையான முறையில் செய்யும் போதே நமக்கு எல்லாமே கிடைக்கும் போது நாம் ஏன் இன்னொன்று தேடி போகணுங்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எளிமையான முறையில் படம் வச்சு வழிபாடு செஞ்சு பூஜையோட பலன் வந்து நம்ம கிடைக்க பெறலாம். இந்த வீடியோ, இந்த பூஜையை வந்து சிறப்பான முறையில் நாளைக்கு எல்லாருமே செஞ்சு பலனடைவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.